லைவா ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை லைவா நம்ம எடிட் பண்ண போறோம். எஸ், கூகுள் ஃபோட்டோஸ்க்குள்ள லைவாவே ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணி அது எந்த வகையான ரேஞ்ச் வந்து அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ண போறோம். இதுக்கு நான் யூஸ் பண்றது என்னோட ஓல்டு மொபைல் தான். இங்க குவாலிட்டிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரங்கள்ல ரொம்பவே ஷேக்கியாகவும் நான் எடுக்க போறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது குவாலிட்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேக்கான வீடியோஸை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் வந்து அவுட்புட்டில் எடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு குட்டி கார்டன் இருக்குது, அதுதான் எங்களோட அளவுன்னு சொல்லலாம். ஸோ இதை ஷூட் பண்ணிட்டேன். இப்போ கூகுள் ஃபோட்டோஸை வந்து ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டிங் ஆப்ஷனில் முக்கியமான 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கான என்ஹான்ஸ்மெண்ட், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. இந்த 2 விஷயத்தையுமே இதுக்குள்ள ஒரு ட்ரையல் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாலுமே இந்த என்ஹான்ஸ்மெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம எடுத்த வீடியோவோட ஸ்டெபிலைசேஷன் ரெண்டுமே ஒர்க் ஆகுதா, இந்த வகையான கூகுள் ஃபோட்டோஸோட எடிட் அது ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணதான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடிட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே ஆட்டோன்னு சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று என்ஹான்ஸ்மெண்ட், இன்னொன்று ஸ்டெபிலிட்டி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க கலரை வந்து பாப்அப் பண்ணுறதுக்காகவும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். ரொம்ப பிளரியாக இருந்தாலும் சரி, கலர் ஃபேடாக இருந்தாலும் சரி, இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பெரிய எடிட்டிங் ஆப்பில் இது இருக்குது. ஆனால் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளேயே அது இருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர்ஸை கொஞ்சம் பாப்அப் பண்ணுது, அது உண்மையாகவே நல்லா தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனிஷ்லாம் அவ்வளோ க்ரீனிஷாலாம் என்னோட தெரியல. உங்களுக்கு நான் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். பயங்கர ஷேக். நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, எவ்வளோ ஷேக் பண்ணி எடுத்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஷேக்கிங்கை என்ஹான்ஸ்மெண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசேஷனையும் இது ஃபிக்ஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டெபிலைசிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தப்ப உண்மையாலுமே ரிசல்ட் இதில் இருந்தது அப்படிங்கிறதா உண்மை. ஷேக்கியானதை பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாட் பை மாடாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி, அதாவது ஜம்ப் கட் மாதிரி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஷேக் இருக்கும் அதை மட்டும் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எடிட்டிங்குள்ளே நடந்திருக்கு. அதாவது இந்த ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது லிட்ரலி பார்க்கும்போது ஒரு ஜம்ப் கட் எடிட் தான். இங்கே உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் ஷேக் ஆகுதோ அதெல்லாமே கொஞ்சம் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கினஸ் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பீட்கான ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்பீட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிளான ஸ்பீட் ரேஷியோஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1/2, 1x ஸ்பீடு, 2x ஸ்பீடு, 4x வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் ரேஷியோஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்னென்னா, ஹோல் வீடியோக்கு வேணுமா இல்லை ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அழகாக வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இன்பிட்வீன் பாயிண்டில் தான் எனக்கு வீடியோவில் தேவை அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோல் வீடியோக்கு எனக்கு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஹைலைட்டடாக இன்னொரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாங் ஆப்ஷன் தான். அதாவது நீங்கள் வெளியே போய் உங்கள் சாங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல், நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்குள்ளே இருக்க சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளே பார்த்தீங்கன்னா இந்த சாங்க்கான மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ, இதில் தீம் செட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த தீம் செட்டை வந்து அழகாக சூஸ் பண்ணி எந்த சாங்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட்னு கொடுத்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதுமானது. இங்கேயும் ஸ்பெசிஃபிக்கான செக்மெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக்கான செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இன்பிட்வீன் எங்கே வேணுமோ அங்கே அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் க்ராப் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, அந்த ஆப்ஷனில் இன்னும் கொண்டு வரல. ஆனால் பேசிக்காக இவ்வளோ மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வகையான செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டிபிளான சாங் லேஅவுட்டும் ஆட் பண்ண முடியாது, பர்டிகுலர் சாங்கை ஆட் பண்ணிக்க முடியும். அது கூகுளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்ன ஆசைனா இது ஒரு பிசி எடிட்டிங் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதை நடக்கட்டும்.